கொதிக்கிற தண்ணியில் அரை டீஸ்பூன் உப்பு, 1 கப் மீல் மேக்கரை சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வைத்து மீல் மேக்கரை நார்மல் வாட்டரில் சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணியை பிழிந்து எடுத்துக்கலாம். பவுலில் மீல் மேக்கர், 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து இந்த பதத்திற்கு மிக்ஸ் பண்ணி நான்ஸ்டிக் தவாவில் 5 டீஸ்பூன் எண்ணெய், ரெடி பண்ணிய மீல்ஸ் மேக்கரை சேர்த்து 5 நிமிஷம் மிதமான தீயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தவாவில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கட் பண்ணிய ஒரு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி கட் பண்ணிய 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 100 ml தண்ணியில் கரைத்து எடுத்த மிக்ஸை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி ரெடி பண்ணிய மீல்ஸ் மேக்கரை சேர்த்து 5 நிமிஷம் வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி.